செய்யும் ஜீவூம்பாய் மாயம் 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 செய்யும் ஜீவூம்பாய் மாயம் 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 செய்யும் ஜீவூம்பாய் குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் தொல்லை என்று சொல்லை மாற்றிய நண்பன் ஐஸ்கிரீம் என்றால் உயிர்தான் பார்த்தாலே பரவசம் சில பையன்தான் சில பையன்தான் மாயம் 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 செய்யும் ஜீவூம்பாய் 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 நிழலோடு லீனா. ஜீபுமா இப்ப பாரு எங்கன பறவை பறக்க போகுது. ஆனா இந்த ஃபிளாஷ் லைட் ரொம்ப நேரம் வேலை செய்யாதே. அப்படியா? ப்ளீஸ் ஜீபுமா ஏதாவது பண்ணு. இப்போ ஒரு அழகான கண்ணோட அசைவுகளை பார்க்க போற. லீனா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் தூங்கு. சரிம்மா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படுத்துக்கிறேன். ஜீபுமா இது எப்படி இருக்குன்னு பாரு. அதெல்லாம் நிழல் தானே, நிஜம் மாதிரியே நீ பேசுற. ஹே ஜீபுமா நீ ஏன் இந்த நிழல்களை பெரிய ஐஸ்கிரீமா மாத்த கூடாது? என்னால ஐஸ்கிரீமை மட்டும் உருவாக்கவே முடியாது. இந்த மாதிரி நிழல் விளையாட்டு நான் ஸ்கூல்ல நிறைய விளையாடி இருக்கேன். ஏய் ஜீபும்பா என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு ப்ளீஸ். ஏய் ப்ளீஸ் நான் டயர்டா இருக்கேன். சரி எனக்கு விளையாடுறதுக்கு உன்ன மாதிரி ஒருத்தனை கொடுத்துரு. அதுக்கு அப்புறம் நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன் சரியா? உனக்கு அப்படிதான் வேணும்னு ஆசைப்பட்டினா நான் என்ன பண்றது? ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணி பாது வச்சு பண்ண போற மேஜிக் ஒன்னு முடிச்சிட்டேன். நான் இப்ப தூங்க போறேன்ப்பா. நீ என்னோட நிழல் கூட தாராளமா விளையாடிக்கலாம். ஆளை விடு சாமி. ஹாய் ஹாய் நிழல், முதல்ல என்னோட ஹோம்வொர்க்க முடிச்சு தரியா? அவ்வளவுதானே, நான் உன் ஹோம்வொர்க்க முடிச்சிடுறேன். குட். என் ஹோம்வொர்க்க நீ முடிச்சு தந்தா இந்த ஐஸ்கிரீம் நான் கிஃப்டா தரேன். ஐஸ்கிரீமா? நான் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேனே. என் ஹோம்வொர்க்கும் முடிய போகுது, ஐஸ்கிரீமும் மிச்சமா போகுது. நீ ஜீபும்பாயை விட ரொம்ப பரவாயில்ல. உன்னை வச்சுட்டு நான் நிறைய சாப்பிடலாம். நீ என்னோட ஹோம்வொர்க்க முடிக்கிறதுக்கு முன்னாடி என் கூட கண்டிப்பா ஹைட் அண்ட் சீக் விளையாடி ஆகணும், ஓகேவா? ஓகே, ஹைட் அண்ட் சீக் தானே, நான் விளையாட தயாரா இருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம், அம்மா வந்து என்ன திட்டினாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ என் கூட விளையாடிட்டே தான் இருக்கணும். கவலையே படாத, நான் உன் கூட தான் விளையாடிட்டு இருப்பேன். அப்படியா? நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். நீ ஒளிஞ்சிக்கோ, நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன போறேன்? 1 2 4 7 8 9 10. என்ன நீ ஒளிஞ்சிக்காம இங்கே நின்னுட்டு இருக்க? எங்கயாவது போய் ஒளிஞ்சிக்கோ, அப்பதான் கண்டுபிடிப்பேன். நான் கண்ணை முடிக்கிறேன், நீ எங்கயாவது போய் ஒளிஞ்சிக்க. இல்ல நீ ஒளிஞ்சிக்கோ, நான் கண்டுபிடிக்கிறேன். இல்ல நான் தான் கண்ணை முடிப்பேன். சரி, முதல் ரவுண்ட்ல நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நீ கண்டுபிடி. உன்னால நீ கண்டுபிடிக்கவே முடியாது. முடிஞ்சா புடி. அம்மாவோட கபோர்ட்ல ஒளிஞ்சிக்கிட்டா அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நீ அதுக்குள்ள வந்துட்ட? 1ல இருந்து 10 வரைக்கும் என்னன்னு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ உன் டர்ன். நீ என்ன ஏமாத்துற. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்ல. நீ ஏமாத்துறதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கணும். நீ தான் என்ன 2 தடவை கண்டுபிடிக்கணும். சரி சரி. ஏய் ஏமாத்தாம விளையாடணும். அதான் கண்ணை கட்டிட்டல, ஏமாத்த மாட்டேன். நீ ரொம்ப போங்க அடிக்கிற, என்னவே மாட்டேங்கற. ஓகே சரி சரி, கோவப்படாத. எதுக்கு எடுத்தாலும் ஓகே ஓகேன்னு சொல்லி என் கோவத்தை அதிகப்படுத்தாத. ஓகே புரியுது புரியுது, விடு. உன் ஓகேக்கு ஒரு அளவே இல்லையா? சுட்டி டிவில என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு.
மாதிரி உன்னால பண்ண முடியுமா? ஜீபு பாய் பண்ணுவான். ஓகே. ஏய் அந்த மாதிரி இல்ல, பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு. அவங்க பண்ணாங்க பார்த்தல. ஓகே. இல்ல உனக்கு புரிய மாட்டேங்குது. ஜீபு பாய் உன்னை விட சூப்பரா பண்ணுவான். ஓகே. நீ போர் அடிக்கிற, நான் மேரி கூட விளையாட போறேன். நீ என்னை விட்டு போக கூடாது. இந்த மாதிரி பின்னாடி வரது முதல்ல நிறுத்து. உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி விளையாடுறது? ப்ளீஸ் என்ன விட்டுரு. நீ எப்ப பார்த்தாலும் ஓகே ஓகேன்னு சொல்லி போர் அடிக்கிற. ஆமா, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வார்த்தை தான். ஓகே ஓகே. தயவு செஞ்சு என்ன விட்டு போறியா? உன் தொல்லை தாங்கல. ஓகே, நீ சொல்லிட்டேனா கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. சொன்னா கேட்க மாட்டே. முதல்ல இங்க இருந்து போ. ஏன் கோவப்படுற? ஓகே 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 ஓகே. அப்பாடா, ஒரு வழியா போனா அது போதும் எனக்கு. உனக்கும் நிழல் விளையாட்டு பிடிச்சிருக்குல்ல? என்னால ஐஸ்கிரீம் தான் பண்ண முடியாது, ஆனா கைய காமிச்சு அதுல வர நிழல நடிக்க வைக்க முடியும். அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி சரி விடு, நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போறேன். அப்போ உன் ஃப்ரெண்டு கிட்டே போய் கொடுக்க வேண்டியது தானே? இங்க எதுக்கு வந்த? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல நான் உன் ஃப்ரெண்டா இல்லையான்னு சொல்லு. என் ஃப்ரெண்டுக்காக எங்க அம்மாவே செஞ்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம் இது. என்னது, உங்க அம்மா ஐஸ்கிரீம் செஞ்சாங்களா? நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக தான் இத கொண்டு வந்தேன். அவனுக்கே தெரியல. சரி நானே சாப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கே கொடுத்துரு. இருளி, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் உன் கூட நிழல் விளையாட்டு விளையாட வரேன். கண்டிப்பா வரணும். ஐஸ்கிரீம் வேற புடிங்கிட்ட. ஜி பூம் பாய் இடைவேளைக்கு பிறகு. ஜி பூம் பாய் தொடர்கிறது. பூக்களை பூக்க வைக்கும் கதை. லீனா, ஏன் அத கலச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் அந்த விதையெல்லாம் எங்க வச்சேன்னு தெரியுமா? அதுக்காக கிச்சனை இப்படியா பண்ணுவ? வேற எங்கயாவது வச்சிருப்ப, போய் தேடு. சமத்து பூனைக்குட்டி. இவள மாதிரி பூனைக்குட்டிய நான் பார்த்ததே இல்ல. என்னது, நான் பொண்ணா இல்ல பையன்? நான் சொன்னா கேளு லீனா டார்லிங். ஏதோ விதைய தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்க. போ. சரிம்மா. பூனைக்குட்டி வா, போய் தேடலாம். பூனைக்குட்டி எப்படி உனக்கு உதவி செய்யும்? நாய் மாதிரி மோப்ப பிடிச்சுதா? நீ இங்க இருக்கியா? நான் உன்னை தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன். இந்த ஒரு விதையால எனக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்கும்னு நம்புறேன். அந்த விதைய வச்சு நீ என்ன பண்ண போற லீனா? இந்த விதைய நான் மண்ணில புதைச்சிருவேன். அது செடியாயி பூவெல்லாம் பூத்துரும். அதுக்கப்புறம் மண்டே நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன். ஆனா அதுக்கு 2 நாள் தான் இருக்கு. உனக்கு மண்டை குழம்பி போச்சா? அதுக்குள்ள அது எப்படி வளரும்? நிச்சயமா வளராது. நான் டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இதோ இப்பவே நான் இதை விதைச்சிடுவேன். அதுக்குள்ள எப்படி வளரும்னு பாத்துறேன். தயவு செஞ்சு சீக்கிரமா பூத்துறேன். எப்படியோ சுசி அழகான பூக்களை கொண்டு வருவா. அதை விட இது அழகா இருக்கணும். ஏன் இது இப்படியே இருக்கு? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல லீனா. விதைய அதுல போட்டு மறுபடியும் எடுத்தா எப்படி வளரும்? நான் அது போட்ட உடனே வளரும்னு நினைச்சேன். ஒருவேளை அதுக்கு தனி தாகமா இருக்குமோ? நான் போய் அதுக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்துறேன். ரொம்ப கஷ்டம் லீனா. அவ்வளவு தண்ணி ஊத்துனா அது செத்து போயிடும்.
எதுக்கு நீ இப்படி அபசகுணமா பேசுற? எதுக்கும் அது உயிரோட இருக்கான்னு எடுத்து பாத்துடுறேன். ஏய் ஜீபும்பாய், அது பார்க்க நல்லதா இருக்கு. நான் மறுபடியும் அதை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிடுறேன். வெறும் முளைச்சிடுச்சு. ஜீபும்பாய் சீக்கிரம் இங்க வாயே. இப்ப என்னாச்சு லீனா? என்னாச்சு ஜீபும்பாய்? உன் கண்ணை சுத்தி கருவளையமா இருக்கு. நீ ராத்திரி முழுக்க புலம்பி புலம்பி என்ன தூங்க விடாம பண்ணிட்ட தெரியுமா? பூவெல்லாம் அழகா இருக்கு. ஏய் ஜீபும்பாய், பூவெல்லாம் அழகா இருக்கு. என்னடா போது கான்டெஸ்ட்ல ஜெயிக்க போகுது. சாரி ஜீபும்பாய், நான் இந்த பூவியை நினைச்சிட்டே தூங்குனேனா, அதனாலதான் தூக்கத்துல அப்படி உளறி இருக்க போல இருக்கு. ஆனா பரவாயில்ல, நினைச்ச மாதிரி வளர்ந்துருச்சு வாஸ்தவம் தான். ஆனா அது இன்னும் பூக்கலையே. நீதான் அதை பூக்க வைக்க போற. எதுக்காக அவசரப்படுற? ஏய் என்னாச்சு? அதான் செடி வளர்ந்துருச்சுல, பூ மட்டும் தான் பூக்கணும். அதுக்கு உன் உதவி வேணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீ ஐஸ்கிரீம் கேட்கும் போதெல்லாம் நான் அம்மா கிட்ட கேட்டு உனக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வந்தேன்ல. இப்போ இத பண்ண நான் உனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தரேன். உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ என்ன பண்ண சொல்ற? வேற என்ன, உன்னோட மேஜிக் வேலைய ஆரம்பி ஜீபும்பாய். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணே, இப்ப அதை வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. அத பாரு, பெருசா வளருது. ஆனா அது இன்னும் பூக்கலையே. ஏன் இப்படி அவசரப்படுற? பொறுமையா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூ பூக்கும். இவ்ளோ செடி இருக்கு. இருங்க நானும் பாக்குறேன். அது எவ்வளவு அழகா இருக்கு. இருக்கிறதுல என்னோட ரோஜா செடி தான் அழகா இருக்கு. சந்தேகமே இல்ல. பிரின்சிபல் மட்டும் இத பார்த்தாருன்னா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பாரு. ஆமா லீனா, நீ நேத்து நைட்டு தான் விதைய போட்டுன்னு கேள்விப்பட்டேன். நாங்க எல்லாரும் உன் செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாமா? வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். லீனா, நான் வளர்த்த செடியை பாரு, டிஃபரெண்டா இருக்குல்ல? இது என்ன வெங்காய செடி? அது சரி, எப்படி கண்டுபிடிச்ச? ஐயோ, சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட கரெக்டா சொல்லும். ஓ, இத உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். அது சரி, உனக்கு ஜீபும்பாய் எதுவும் உதவி செய்யலையா லீனா? அது வந்து இதுல பூக்களே இல்லையே. அவசரப்படாத, ஜீபும்பாய் இதுல பூக்கும்னு சொன்னா. நான் அத பாக்குற வரைக்கும் நம்பவே மாட்டேன். பூ பூக்குது. காம்படிஷன்ல லீனாவோட பூ தான் ரொம்ப அழகா இருக்கு. அது பூத்துருச்சு. ஏதோ மேஜிக்னு நினைக்கிறேன். ஆமா. ஏய், இந்த பூக்கள் உண்மையிலேயே அழகா இருக்கு லீனா. அசத்துற லீனா. லீனா பூக்களோட உன் பூக்கள் தான் அழகா இருக்கு. என்ன வெறுப்பேத்தாத. ஆமா சுசி, அதுல கூட நிறைய பூக்கள் இருக்கு. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வாய் மூடுறீங்களா? ஏய் சுசியை வெறுப்பேத்தாதீங்க, அவளுக்கு கோவம் வந்துடும். என்னாச்சு? லீனா சீக்கிரம் ஏதாவது பண்ண, இல்லனா நீ காம்படிஷன்ல தோத்து போய்டுவ. ஆமா சரியா சொன்ன. இப்ப புரியுது. இவ மேஜிக் பண்ணி தான் பூ பூக்க வச்சிருக்கா. அதனால தான் பூவெல்லாம் உதிர்ந்துச்சு. எல்லா பூக்களோட நான் கொண்டு வந்த பூக்கள் தான் அழகா இருக்கு. ஆமா அதான் சரி. இயற்கையை உன்னால ஏமாத்த முடியாது லீனா. ஜீபூம்பாய் இடைவேளைக்கு பிறகு. ஜீபூம்பாய் தொடர்கிறது. ஒரு சுட்டி பயலின் அட்டகாசம்.
உன்னோட கசின் உடைக்கிறது 50வது கிளாஸ். சொன்னா கேளுடா செல்லம், உடஞ்ச கண்ணாடி தூள் உன் கால்ல குத்திடும். யாரு நானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏய் இதா இத வாங்க. இதா பாட்டி எனக்கு அந்த பூனையோட விளையாடனா. லீனா சின்ன பையன் தானே, அவன்கிட்ட பூனைய விளையாட கொடு. பாட்டி எனக்கு அந்த பூனை வேணும். போச்சுடா. முடியாது, நான் என் பூனை குட்டியை விளையாட கொடுக்க மாட்டேன். எனக்கு அந்த பூனை குட்டி வேணும் வேணும். அழாதடா செல்லம், அழாத கண்ணா. பூனைக்குட்டிய அவன்கிட்ட விளையாட கொடுறா. நல்ல பொண்ணுல்ல. முடியாது, அவன் பூனை குட்டியை அடிப்பான். எனக்கு அந்த பூனை வேணும். ஜீபு பாய், அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிடு. சரி, நான் பூனை குட்டியை கீழே விடுறேன், பிடிச்சுக்கோ. இங்க வா பூனை. ஐயோ பாவம், அவனை விட்டு. வர மாட்டேனா சொன்னேன். குட் பாய். நான் தான் அப்பவே சொன்னனே, கேட்ட உடனே கொடுத்தா அமைதியாயிடுவான்னு. அந்த பூனையோட அமைதியா விளையாடணும், சரியா? சரி. அவனை விட்டு பாவம். பார்த்து ஜாக்கிரதை. இனிமே அவன் கூட விளையாட நான் உன்னை விடவே மாட்டேன். இந்தாங்கம்மா, கேக் எடுத்துக்கோங்க. வாடா லீனா செல்லம், அம்மா உனக்காக கேக் பண்ணிருக்காங்க, எடுத்துக்க. இல்ல பாட்டி, உங்களுக்கு பிடிச்சது நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க. இது நல்லாவே இல்ல. என்னப்பா அழுக்க கையோட அப்படியேவா எடுப்ப? இவன் ஏன் இப்படி பண்றானே தெரியலையே. அவன் எப்ப பாரு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீங்க புதுசா கேக்குறீங்க? இந்த ஜீபம் பாய். அந்த பையன் என்ன ஒரு வழி பண்ணிட்டான். உன்ன மட்டும் இல்ல, எல்லாரையும் அப்படிதான் படுத்திட்டு இருக்கான். அவனை எப்படியாவது அனுப்பணும். நீ சொல்றது சரிதான். அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். அதுக்கு என்ன யோசனை வச்சிருக்க? ஹேய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உன் கையை காட்டே. ஹேய், என்ன இதெல்லாம்? பாக்க எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திருக்கியா? இத பாக்க கையில சேரடிச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் இப்ப முக்கியமே கிடையாது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணி இப்ப அதை வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. ஆஹா, இந்த கலர் போறதுக்குள்ள இது அவன் மேல ஒட்டிடு. அப்புறம் அவன் என்ன ஆகுறான்னு பாரு. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இதோ இப்பவே போறேன். இந்த மாதிரி குட்டி பசங்க எதையாவது உடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என்னோட பேரன் வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் உடைக்கவே மாட்டான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். Oh no! சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள உடைச்சிட்டானே. அப்பா ஆசையா வாங்கிட்டு வந்தது உடைச்சிட்டானே. ஆமா, அவர் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தது. இப்ப என்ன ஆக போற பாரு. சரி சரி, அழாத. அத நீ யாரும் எதுவும் சொல்லல. இத பாருடா கண்ணா, இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் செய்யாத என்ன. இப்படி ஏதாவது பொருளை உடைச்சா பெரியவங்களுக்கு முதல்ல சாரி சொல்ல கத்துக்கணும், புரிஞ்சுதா? என்னடா செல்லம், என்னாச்சு? எதுக்கு இப்படி துள்ளிட்டு இருக்க? ஏன்பா? பிரமாதம், இது வேலை செய்யுது. மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாமா? அழாத அழாத. டே கண்ணா, நீ சோஃபால போய் உட்காரு. நான் தரைய தொடச்சி சுத்தம் பண்ணணும். அச்சச்சோ, என்னாச்சுடா? எங்க வலிக்குதுன்னு சொல்லு. இங்க வலிக்குது, இங்க வலிக்குது, மொத்தமா வலிக்குது. ஏய் செல்லு, நீ இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு? வா என் கூட விளையாடலாம். கிட்ட வராத. வா பூனைக்குட்டி, நம்ம என் ரூமுக்கு போய் விளையாடலாம். நீங்க கையில வச்சிருக்கிறது எனக்கு வேணும் ஆண்டி. ஐயோ, இது வீடு பெருக்கிறதுடா கண்ணா. இது எதுக்கு உனக்கு? எனக்கு வேணும், எனக்கு வேணும். என்ன இருக்குன்னு தெரியல, கையெல்லாம் குத்துது. அந்த பொடியனுக்கு நம்ம நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டோம். இனிமே அவனால நடக்க முடியாது, உட்கார முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமே சமத்தா இருப்பான் பாரு. என்னால உட்கார முடியல, விளையாட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. உன்னாலதான் என் பேரனுக்கு அடிபட்டுச்சு. வாங்கிக்க, வாங்கிக்க, வீட்டுக்கு போனா வாங்கிக்க.
கொண்ட